கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுக்கு அரசாங்கம் வந்து சினிமாவை தடை செய்யணும். மக்கள் வந்து நடிப்பை தான் பார்க்குறாங்களே ஒழிய அரசியலுக்கு வந்தாலும் எடுபடாது. திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளரெல்லாம் இருக்கும், அவங்களையும் கண்டிக்கணும். ஒரு பக்கம் ஆற்றுக்குள்ள பாலம் வேற நடந்துகிட்டு இருக்கு. சரி, என்ன பண்ணலாம், என்ன பண்ண நல்லா இருக்கும்? என்ன பண்ணணும்னா அதுக்கு அமைச்சர் யார், குடிநீர் தண்ணீர், அதுக்கு யார் அமைச்சரோ அவர்கிட்ட போய் கேளுங்க. கோயிலை பற்றி கேட்கணும், அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ மத்திய அரசோட கூட்டணி வைக்கணும்னா அதிமுக கயிறம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகமாக நம்ம பிரதமரை பற்றி சொல்லுவீங்க. வரும் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பாஜக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும், கண்டிப்பாக வெற்றி பெறும். திமுக ஆட்சியில் போதைப் பொருளுடைய வசதிகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இளைஞர்கள் இப்போ நெல்லையிலாம் இருக்கிற ஆட்சியை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். சரி, நேற்று நீங்கள் முதல்ல பள்ளி மாணவர்கள் மத்திய அது வருத்தமாக தான் இருக்குது. படிக்கிற வயசில் அது அரசாங்கத்தை மத்தியும் கொட்டி குறைப்பு. பெற்றோர்களும் ஒரு காரணம் தான். பெற்றோர்கள் குழந்தைகளும் நல்லா கட்டுப்பாடாக வைக்கணும். அரசாங்கம் படிக்கிறதோட போதை வசதிக்கு அதிகமாகிட்டாங்க. அதுக்கு காரணம் ஆசிரியர் மட்டும் இல்லை, பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். கண்டித்து வளர்த்தா உடனே தற்கொலை பண்ணிடுறோம். என்ன செய்யுது? அப்படி வளர்ந்து காரணம் சினிமா தான் காரணம். சினிமாவில் எல்லாம் வன்முறையை காட்டுறாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து சினிமாவை தடை செய்யணும். வன்முறைகள், சண்டை காட்சிகள், கொலை காட்சிகள்லாம் சினிமாவில் தான் அடிக்கடி காட்டுறாங்க. அது மாதிரி வன்முறை சம்பவங்கள் நடக்கிற திரைப்படங்களை வந்து தடை செய்யணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஆன்மீக நாட்டம் கம்மியாகிட்டே இருக்கு. இதை எப்படி காரணம் சினிமா தான் காரணம். சினிமா மோகத்தில் தான் இருக்காங்க. அது திருத்த முடியாது. நாங்களும் ஒரு காலத்தில் இருந்து எப்படி இருந்தோன்னு இது மாதிரி இல்லை. தேசபக்தி உள்ள படங்கள், பக்தி படங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அது மாதிரி இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளணும். அவன் காதில் ஒரு தோடு போட்டால் போட்டுக்கிறான், அவன் சட்டையை கிழிச்சிக்கிட்டா சட்டையை கிழிச்சிக்கிறான், அவன் ஜீன்ஸு பேண்ட்டு போட்டால் ஜீன்ஸு பேண்ட், அவன் முக்கால் டிராயர் போட்டால் முக்கால் டிராயர் போட்டுக்கிறான், ஒரு சொரிச்சீர குழாயை மாட்டிக்கிட்டு அழைக்கிறான். அவன் தாடி வச்சுக்கிட்டா இது மாதிரி உனக்கு தாடிங்க கொஞ்சம் மீசை வச்சுக்கிறாங்க. மூசா மாதிரி இருக்கு. இந்த கண்டி தீவின்னு ஒரு படம் மூசா மாதிரி அழைக்கிறாங்க. சினிமாவில் நடிக்க வர்ற எல்லாருமே அரசியலுக்கு வர்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சினிமா வந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு தான் சினிமா. சிவாஜி கணேசன் எப்பேற்பட்ட நடிகர், அவரே அரசியலில் பெருசாக வளர முடியல. மக்கள் வந்து நடிப்பை தான் பார்க்குறாங்களே ஒழிய அரசியலுக்கு வந்தாலும் எடுபடாது. என் கருத்து அதான். இதுவரை ஒரே ஒருத்தருக்கு தான் எடுபட்டது, அது எம்ஜிஆர் மட்டும்தான். இல்லை வாரி வாரி வழங்கினார், நல்லா செய்தார் மக்களுக்கு. அதனால் அவர் நினைச்சிருந்தார். எல்லாரும் அவர் மாதிரி வர முடியும். அவர் ஒருத்தர் தான். அதேமாதிரி துணிச்சலில் நம்பர் 1 ஜெயலலிதா தான். ஏன்னா நான் காஞ்சிபுரத்தில் இருந்த போது அவருக்கு 2 இடத்துல தான் அவரை அந்த அம்மாவை நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தாங்க. நான் மடத்து வழியாக அந்த அம்மா போகுது நிறுத்திவிட்டேன். அந்த அம்மா நின்றுட்டாங்க. சில கோரிக்கைகளை வச்சு செய்கிறதாக சொன்னாங்க. பொன்முடி பொறுத்து நீங்கள் ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தீங்க. ஆமாம். அது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுல அரசியல்வாதியாக இருக்கிறவங்க எல்லா சமயத்தையும் ஒன்றுவாக கருதணும். பிடிச்சிருக்கு பிடிக்கல, அரசியல் சட்டப்படி மேலே நமக்கு ரகசிய காப்பு அணியும் போது எல்லா சமயத்தையும் ஒன்று போல தான் கருதணும். ஒரு மதத்தை இழிவாக பேசக்கூடாது. அது அரசியல் சட்டத்தையும் மீறதாக இருக்கும். ஆமாம், எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. அது மாதிரி ஒரு மதத்தை உயர்வாக பேசுறது, ஒரு மதத்தை தாழ்ந்து பேசுகிறது, ஒருத்தர் மனசை புண்படுனாலும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் வருத்தப்பட்டு இந்த விபூதிக்காக தொண்டாண்ட மனம் தான் நான் மதுரை ஆதீனம். அரசருக்கு வெப்ப நோய் ஏற்பட்ட போது அரசனை திருத்தி விபூதி அழைத்து அவனை கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கிறது விபூதி தான். ஒவ்வொரு முறையும் பேசுறதும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கறதும் அது வாடிக்கையாகவே போயிட்டு வருத்தமாக தான் இருக்குது. என்ன செய்யும்? அது மக்கள் தான் காரணம். அவர் அமைச்சர் பதவியில் இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாது? அது முதல்வர் தான் செய்யணும். முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டேன். இனிமே வருகின்ற காலத்திலாவது எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு இது மாதிரி எந்த சமயத்தையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது, எல்லா மனசையும் புண்படுத்தக்கூடாது. அதேமாதிரி அவங்க திராவிட முன்னேற்ற கழக பிரச்சாரங்களை பேச்சாளரெல்லாம் இருக்காங்க, அவங்களையும் கண்டிக்கணும். இது மாதிரி அதெல்லாம் பேசக்கூடாது. திராவிட கழகம் பேசுகிறாங்கன்னா நம்ம அரசியலில் நிற்கல. பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம எங்கேயும் அரசியலில் நிற்கக்கூடாதுன்னாரு. இதனால தான் அரசியலில் நின்றுட்டால் எல்லாத்தையும் அனுசரித்து போடணுங்கிறக்காக தான் பெரியார் என்ன பண்ணார், நம்ம திராவிட கழகமானது அரசியல் கட்சி இல்லைன்னு அறிவித்தார். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் இப்போ கடவுள் இல்லைன்னு பேசுகிறீங்களா, நீங்கள் திராவிட கழகம் மாதிரி இந்த அரசியலில் நிற்காதீங்க, என்ன வேணாலும் பேசுங்களாம். அது மாதிரி பேசலாமே ஒழிய எங்களுக்கு அரசியலும் வேணும் எல்லாம் வேணும்ன்ட்டு ஆன்மீகத்தை குறைச்சி பேசக்கூடாது. ஒன்று பெரியார் கட்சி மாதிரி தீக்காக்களில் இருந்துட்டு நீங்கள் இப்போ என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ஆனால் ஓட்டுங்கும்போது
ஓட்டு பெற்று நாட்டை ஆளணுங்கும்போது எல்லா சமயத்தையும் அதுவும் பெரும்பான்மையாக இருக்க சமயத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. இந்த முருக பக்தர்கள் மாநாடு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அது அனைவரும் 10 லட்சம் பேர் வருவாங்க. சரி. முருக பக்தடி இப்போ எழுச்சி ஏற்பட்டு போச்சு. சரி. அது விபூதியை கொச்சப்படுத்தி பேசுறது எல்லார் மனசையும் புண்படுத்திச்சு. எனக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? சரி. இறைவன் தான் கேட்கணும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.